குமரவேலுக்கும் சுடருக்கும் நடக்க போற கல்யாணத்தை நினைச்சு நம்ம சரவணன் மென்டலி அப்படியே மென்டல் மாதிரி பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டாரு. இன்னும் எங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கல அப்படின்னா நம்ம செத்து போயிருவோமோ அப்படின்னு பயந்து போய் நம்ம செந்திலுக்கு கால் பண்றாங்க. செந்தில் என்னை காப்பாத்துறா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு எப்ப மயிலி என்கிட்ட போய் சொன்னான்னு தெரிஞ்சிச்சோ அப்ப இருந்தே என் மனசு என்கிட்ட இல்ல, நான் செத்துருவேன்னு நினைக்கிறேன்டா அப்படின்னதும், அண்ணே எதுக்குண்ணே இப்படி தேவையில்லாம முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் ஆகாது, நாங்க இருக்கோம்ல. இல்லடா எனக்கு இப்ப என்னன்னே தெரியல, திடீர்னு கோவம் வருது, திடீர்னு சந்தோஷமா இருக்கேன், எனக்கு யாருக்கிட்டமே பேச பிடிக்கல அப்படின்னு நம்ம சரவணனோட நிலைமைய பார்த்ததும் செந்தில் கொஞ்சம் கூட கால தாமதம் பண்ணாம ஸ்ட்ரைட்டா அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. போனது மட்டும் இல்லாம டாக்டர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் டாக்டர் சரவணனை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சரவணனுக்கு டேப்லெட்லாம் எழுதி கொடுத்து வெளியே அனுப்பிடுறாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா நம்ம சரவணன் வெளியே வந்ததும், டாக்டர் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னதும், இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவரை கேர் பண்ணிக்க சொல்றேன் அப்படிங்கிறாங்க. அவர் போனதுக்கு அப்புறம் செந்தில் கிட்ட, இவரை நீங்க தனியா விட்டீங்க அப்படின்னா அவர் இருக்கிற மென்டல் டார்ச்சரால அவர் இறக்க கூற நேரிடும், அதனால இவர் கூட யாராச்சும் ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு நியூஸ சொல்றாங்க. இங்க சரவணன் நேரா வீட்டுக்கு வந்ததுமேட்டு வீட்டு எதிரில நம்ம குமரவேலோட கல்யாணத்துக்கு பாட்டு போட்டு சும்மா காதையே கிழிக்கிறாங்க. அதனால கோவப்பட்ட நம்ம சரவணன் நேரா போய் நம்ம பழனிவேல் கிட்ட, ஏய் மாமா, அவங்களுக்கு தான் புத்தி கெட்டு போச்சுன்னா உனக்கு என்ன மாமா ஆச்சு, நான் அப்பயே சொன்னேன்ல இங்க வேண்டாம், இவங்க எல்லாம் நம்மள டென்ஷன் படுத்துவாங்க, இவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்பந்தமும் வேண்டான்னு நான் சொல்லியும் நீ கேட்காம அவங்களோட சேர்ந்துகிட்டு அலையற. இல்ல மாமா, எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தோணுது, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கத்தி அராஜகம் பண்றாரு. அதனால நம்ம பாண்டியன் போய் சரவணனை கைய பிடிச்சு கூட்டிட்டு வராங்க. என்ன சரவணன் இந்த அளவுக்கு இருக்கிறான் அப்படின்னு பதட்டப்பட்டு போய் நம்ம கதிருக்கு கால் பண்ணி கேட்டா, கதிர் டாக்டர் சொன்ன உண்மை எல்லாத்தையுமே பழனிவேல் கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில கல்யாணம். பழனிவேலுக்கு ஒண்ணுமே புரியல. குமரவேலுக்கும் சுடருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அவன் பைத்தியமே ஆயிருவானே அப்படின்னு ரொம்பவே பயப்படுறாங்க. இங்க நம்ம சுடர் பாத்தீங்கன்னா கடைசியா இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எல்லாருமா தங்கமயிலு அவங்க அம்மா அப்பான்னு அவங்க சொந்த பந்தத்துல நம்ம சுடரோட கல்யாணத்தை பாக்கிறதுக்காக வராங்க. சுடருமேட்டு குமரவேலை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குமாரும் கல்யாணத்துக்கு முன்னாடி கூட, சுடரு உண்மையா என்ன உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த கல்யாணத்தை சரின்னு சொல்லு, இல்லனா கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னதும், ஏங்க உங்களுக்கே சந்தேகமா இருக்கா, இவ நம்மள கல்யாணம் பண்ணுவாளா மாட்டாளான்னு சந்தேகமா இருக்கா அப்படின்னதும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க பிரச்சனையில எதுவும் என்ன போட்டு விட்டுருவீங்களோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை போய் நான் வேண்டான்னு சொல்லுவேனா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம சுடருக்கும் சாரி எல்லாம் போட்டு விட்டு ஜம்முன்னு மேக்கப் பண்ணி கல்யாணத்து மேடையில உட்கார வைக்க கூப்பிடுறாங்க. அங்கிட்டு நம்ம குமரவேலும் மேடையில உட்கார்ந்துருக்கவர் உட்கார்றாமா, ஆனா அவரோட மனசு முழுக்க சுடர் நம்மளை எப்படி கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா அப்படிங்கிற ஒரே மைண்ட் செட் மட்டும்தான் அவருக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம சுடர் இப்படி சொன்னா நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம சுடரும் அங்க இருந்து கிளம்பி நம்ம குமரவேல் பக்கத்துல உட்கார்றாங்க. உட்கார்ந்ததுமேட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே தாலியை கொண்டுட்டு போய் அதுல 2 பேர் மட்டும் எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்க. எப்படா அந்த தாலி எடுத்து சுடரோட கழுத்துல கட்டுவேன்னு சொல்லி நம்ம குமரவேலி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கெட்டிமோளம் அப்படின்னு சொன்னதுமேனு அந்த தாலியை எடுத்து நம்ம குமரவேலு சுடர் கழுத்துல கட்டும் போது சுடரு ஒரு பெரிய பேரதிர்ச்சி. அதுவும் இல்லாம நம்ம குமரவேலோட தலையில பெரிய இடியே தூக்கி போட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தாலி எடுத்து கழுத்துல கட்டும் போது தாலிய கையில பிடிச்சுக்கிட்டு எந்திரிச்சிடுறாங்க மணமேடையை விட்டு. அங்க இருக்க எல்லாருமே ஒரு நிமிஷம் அமைதி ஆயிடுறாங்க. கெட்டிமோள சத்தமும் கேட்கல. அதனால இங்க சக்திவேலு, இங்க மாரி, வடிவு எல்லாருமே என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சுடர் சொல்றாங்க, எனக்கு இவனா பிடிக்கல அப்படின்னு சொன்னதும், ஏமா உன்கிட்ட கேட்டுட்டு தானம்மா இதெல்லாம் நாங்க செஞ்சோம் ஏற்பாடலாம், இப்ப என்னம்மா நீ அவனை பிடிக்கலன்னு சொல்ற அப்படின்னதும், இங்க பாருங்க, பிடிக்குதுங்கிறதுக்கு ஒரு காரணம் போதும், பிடிக்கலங்கிறதுக்கு அவன் கிட்ட பல காரணம் நான் வச்சிருக்கேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னதும் குமரவேலு கத்துறாரு, ஏய் சுடரு, உன்கிட்ட என்னடி சொன்னேன், கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட எனக்கு உன்னை பிடிச்சிருக்கான்னு கேட்டேன், ஆனா நீ இந்த அளவுக்கு கேவலமா இருக்க அப்படின்னதும், யாரா கேவலம், நீயா இல்ல நானா, இங்க அரசிய ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டு வந்த நீயெல்லாம் என்ன சொல்றியா, நான் உன்னை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் கல்யாணம் வரைக்கும் உன்னை அசிங்கப்படுத்தினேன்,
உண்மையை சொல்லணும் அப்படின்னா எல்லாமே உன்னால மட்டும்தான். இங்க அரசிய நீ பழிவாங்கறதா நினைச்சு அவ கழுத்துல அவளே தாலி கட்ட வச்ச. அதுவும் இல்லாம என்ன சொன்ன, கல்யாணத்தப்ப அவளை கடத்தி கொண்டு போனாதான் இவங்க 2 பேரும் தப்பு பண்ணிட்டாங்கன்னு, அவ வாழ்க்கை வீணா போகும்னு நீ போட்ட பிளான் அதெல்லாமேன்னு இப்ப புரியுதா? கல்யாணத்தப்ப பொண்ணு ஓடி போயிட்டான்றத விட 2 தடவை கல்யாணம் வச்சும் கல்யாணம் நின்னு போச்சு. அதுவும் 2வது தடவை பொண்ணு மணமேலையில இருந்து எந்திரிச்சிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ கேட்ட அப்படின்னா எந்த அளவுக்கு அசிங்கமா இருக்கும். ஒரு பொண்ணு அப்படின்னா உனக்கு என்ன அவ்வளவு சட்டம் சவடால் அடிச்சு அவ கேவலமானவன் நினைச்சிட்டியா? பொண்ணுங்களுக்கும் மனசுல ஆசை, கஷ்டம், நஷ்டம், சந்தோஷம், துக்கம் அப்படின்னு எல்லாமே இருக்கு. அவங்களோட உணர்ச்சியில நீ விளையாண்டுட்டல, உனக்கு இந்த இது மட்டும் பத்தாதுடா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இங்க பாருடி அப்படின்னு குமரவேலு அடிக்க போறாரு. அடி, உன்னால அடிக்க மட்டும்தான் முடியும், உன்னால வேற ஒண்ணு கூட பண்ண முடியாது. அப்படி நீ நல்லவனா இருந்திருந்தேனா அரசிய கல்யாணம் அவ நம்ம வீட்டுக்கு வந்துட்டா, அவளை நம்ம நல்லா பாத்துக்கணும்னு உனக்கு என்ன தோணுச்சா அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாக்கியம் இருந்துகிட்டு, ஏய் சுடரு, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை என்ன பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காக, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறவ, கொஞ்சம் வாயை மூடுடி அப்படின்னதும், அம்மா நீ கொஞ்சம் கம்மன் இருமா, அவங்க நல்ல குடும்பம், அவங்களுக்காக நான் பேசுறேன், உனக்கு என்ன வந்துச்சு? உன்ன மாதிரி நம்ம பொண்ணோட வாழ்க்கை மட்டும் நல்லா இருந்தா போதும், யாரோ எப்படியோ போயிட்டு போகட்டும்னு நினைச்சு அவங்கள விட முடியுமா? அவங்க உண்மையாலுமே சொக்க தங்கம், அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வருது அப்படின்னா அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. பக்க பலமா நான் இருப்பேன், 1000 பேர் 1000 சொல்லட்டும், எனக்காக எங்க அக்கா வந்து நின்னா. ஆனா அவளை கூட இந்த உண்மையை அவகிட்ட கூட சொல்லல, ஏன்னா உன்னை பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணமேடையில இருந்து எந்திரிச்சு வர்றாங்க. அங்க தங்கமயில பார்த்துட்டு, என்ன மன்னிச்சிருக்கா, நான் உன்னை நேத்து என்னென்னமோ கேள்வி எல்லாம் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறாங்க. சுடரு, அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டி, நீ கொஞ்சம் அமைதியா இருடி. போய் கல்யாண மேடையில மட்டும் கல்யாணம் நிக்கிறது அவனுக்கு மட்டும் இல்ல உனக்கும் தான் கெட்ட பேரு, போய் கல்யாணம் பண்ணிக்க. நான் வந்து உன் கல்யாணம் அவனோட வேண்டான்னு சொன்னேன், ஆனா இப்ப சொல்றேன் நீ கல்யாணம் பண்ணிக்கடி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்னும் வேணாக்கா, அவனை நான் கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு விருப்பமே இல்லக்கா அப்படிங்கிறாங்க. என்னடி சுடரு, ஏன்டி இப்படி பண்ற? அப்ப முன்னாடியே சொல்லியிருக்கணும், மணமேடையில வந்து இப்படி கல்யாணம் நின்னா அசிங்கம் இல்லையா? இருந்துட்டு போகட்டும்க்கா, ஒருத்தன் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாண்டான், அதான் அவனோட வாழ்க்கையில நான் விளையாண்டேன். எனக்கு கல்யாணம் ஆனாலும் சரி ஆகாட்டியாலும் சரி, நான் கடைசி வரைக்கும் நீ பெத்த பிள்ளைய நான் பார்த்துக்கிட்டு நீயும் நானும் சந்தோஷமா இருக்கலாம். நான் மட்டும் நல்லா வாழ்ந்து உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் என்னக்கா பண்ணுவேன்? இந்த மொத்த குடும்பத்தாலையும் தான் உன் வாழ்க்கை இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கு, இவங்க எல்லாருமே நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயிலோட கையை பிடிச்சிட்டு சுடரு ஒரு வீர நட போட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம சரவணனுக்கு கல்யாணம் நின்னு போச்சு அப்படிங்கிற நியூஸ் நம்ம பழனிவேல் மூலமா வருது. அதனால சரவணன் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டுல இருக்க எல்லார்ட்டுமே போய் அம்மா கல்யாணம் நின்றுச்சுன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.